ஸ்டார்ஸ் தினம் 2024 முதன்மை விருந்தினராக வந்து 34 ஆண்டுகளுக்கு பின்னால இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்களே, புகழ்பெற்ற படங்களை தயாரித்து தமிழகமெங்கும் புகழ்பெற்றிருக்கின்ற கலைப்புலி தமிழ் அவர்களே, இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தின் பொறுப்பாளர் டாக்டர் மீனாட்சி அவர்களே, ரிஜிஸ்ட்ரார் திருமதி டாக்டர் ஜெயபாரதி அவர்களே, துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே, பேராசிரியர் நாஜி அவர்களே, கோவர்தன் அவர்களே, எலிசபெத் ரூஃபஸ் அவர்களே, வரை தந்துள்ள ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 2008 இதை துவக்கினோம். கிராமப்புற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்பொழுது வட மாவட்டங்களை மட்டும் இதில் எடுத்துக்கொண்டோம். 7-8 மாவட்டங்கள். அப்பொழுது விருதுராக வந்த அன்றைய அமைச்சர், இன்றைக்கு அமைச்சராகத்தான் தங்கம் தென்னரசு அவர்கள், நாங்களெல்லாம் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள், நாங்களும் உங்கள் மாதிரி தான் தற்பட்டிருக்கிறோம், எங்களையே விட்டுவிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு முடிவெடுத்து எல்லா மாவட்டங்களுக்கும் இதை அளிப்பது என்று முடிவெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 பேரை தேர்ந்தெடுத்து இந்த கல்வியை அளித்து அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 945 பேர் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். அதில் சுமார் 70-75% அந்த குடும்பத்திலிருந்து முதல் முறையாக கல்லூரிக்கு வந்து பட்டம் பெறும் முதல் முறை பட்டதாரிகள். இந்த திட்டம் ஏன் வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானும் இங்கே இருக்கிற பல பேரை போல ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். கொத்தகுப்பம் என்ற அந்த கிராமம் 1000 பேருக்கு கூட குறைவாக வாழ்கின்ற ஒரு சின்ன ஊர். அதிலிருந்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நாள்தோறும் 10 கிலோமீட்டர் நடந்து போய் படித்து அதற்கு பிறகு கல்லூரிக்கு போவதா இல்லையா என்பதை கூட ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. காரணம், ஒரு சின்ன விவசாய குடும்பம், கல்லூரிக்கு போனால் நிறைய செலவாகும் என்று என் அப்பாவை கொஞ்சம் பேர் பயமுறுத்தினாங்க. பையன் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. அதையும் மீறி என்னுடைய அப்பா என்னை கல்லூரிக்கு அனுப்பினார். இங்கே தழுவுக்கு வந்து பேசும்போது சொன்னார், நான் +2 முடிக்கிற வரையும் வேலூரியை பார்த்ததில்லை, நான் இன்டர்மீடியட் முடிக்கிற வரையும் சென்னையே பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை காசு கொடுத்து கூப்பிட்டு போனேன் MBAக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நான் அறிந்து பார்க்கிறேன். அதனால கல்வி இருந்தாலுடைய யாரையும் முன்னேற்ற முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. இந்த அடிப்படை கல்வியை அரசாங்கத்தாலே முழுமையாக கொடுக்க முடியவில்லை. கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. கல்வி இல்லாமல் ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஒரு வீடும் முன்னேற முடியாது, நாடும் முன்னேற முடியாது. இங்கே பேசும்போது அவர் சொன்னது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கல்வி, உயர்கல்வி கிடைத்தால் அதற்கு பிறகு என்ன அந்த குடும்பத்தின் நிலை என்பதை நான் பார்த்தோம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே பொருந்தக்கூடியதுதான். வறுமையை விரட்ட வேண்டுமானால், ஏழ்மையை போக்க வேண்டுமானால் கல்வியை தவிர வேறு ஆயுதம் கிடையாது.
அதனால் நம்முடைய நாட்டில் இன்னும் உயர்கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம். உலகத்தில் பல நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்கின்றன. எல்லோரும் இப்பொழுது வெடித்துக் கொண்டு விட்டார்கள். அதனால அதிகமான பணத்தை கல்விக்கு செலவிடுகிறார். நாம் அதிலேயும் பின்தங்கி இருக்கிறோம். உலக சராசரி நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் 1975ஆம் ஆண்டு உலக அளவிலே கல்வி பெற்றவருடைய எண்ணிக்கை 66%, லிட்ரஸி ரேட் 66%. அந்த 75ஆம் ஆண்டு தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் $1500. அதற்கு பிறகு 2020 கணக்கெடுப்பு நடந்தது. 2020 அந்த படித்தோடைய எண்ணிக்கை 66 இருந்து 87 மாறியது. எல்லா நாடுகளும் படிக்க ஆரம்பித்தார். இந்த தனிநபர் வருமானமும் உயர்ந்தது. $1500 இருந்து அது $11,300 வளர்ந்தது. இது அனைவருக்கும் பொருந்தும். இந்தியாவுக்கும் அதுதான், தமிழ்நாட்டுக்கும் அதுதான். ஒவ்வொரு குடும்பமும் அந்த உயர்கல்வியை கொடுத்து விட்டால் தானாக முன்னேறிவிடும். அவர்களுக்கு எந்த இலவசமும் அப்புறம் தேவைப்படாது. இதை அரசு உணர்ந்து, அரசுகள், மாநில அரசு, மத்திய அரசு சேர்ந்து இதை செய்ய வேண்டும். அதுவரையில காத்திருக்காமல் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தை துவக்கினோம். இதற்கு பொறுப்பாளராக டாக்டர் மீனாட்சி அவர்களை நியமித்தோம். மீனாட்சி அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனை ஒரு பொண்ணும் தான். இது வந்து பார்த்தாலும் தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. அவ்வளவு குழந்தைகளோடு நெருங்கி பழகி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து பெற்றோர்களோடும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் அதை சொல்லி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த ஸ்டார் திட்டம் வெற்றியடைந்திருக்கிறது. இதற்கு ஒத்துழைத்த அத்தனை அதிகாரிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் டாக்டர் மீனாட்சி அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்திய நாடு கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம் உயர்கல்வி பெறுவோருடைய சதவிகிதம் 27% தான். 18 வயதிலிருந்து 23 வயது வரை இருப்பவர்கள் தான் உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று பெயர். அதில் எவ்வளவு பேருக்கு கல்வி கிடைக்கிறது என்று கணக்கு போட்டு பார்த்தால் 1200 பல்கலைக்கழகங்கள், ஒரு 60,000 கல்லூரிகள், இவ்வளவு சேர்த்து 4 கோடி பேர் தான் அதில் படிக்கிறார்கள். ஆனால் படிக்க வேண்டியவர்கள் 14 கோடி பேர் 2011 கணக்கின்படி. ஆகவே இந்த 27% வைத்துக் கொண்டு நம்மால் ஒரு வளர்ந்த நாடாக வர முடியாது. எல்லோரும் விரும்புகிறார் நாம் எக்கனாமிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரியாக வந்துவிட வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார். நம்முடைய முதல்வர் நாம் 1 ட்ரில்லியன் எக்கானமியாக வளர்ந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரதமர் 10 ட்ரில்லியன் எக்கானமியாக வளர வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் முடியாதல்ல. ஆனால் அடிப்படை கடகால் போடுவது கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்து விட்டார்கள். இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவு அரசு செலவழிக்கிறது கல்விக்காக என்பதை வைத்து ஒரு உலக அளவிலே ஒரு ரேங்க் போடுகிறார். மொத்தம் 198 நாடுகளில் அந்த கல்விக்காக ஒதுக்கப்படுகிற பணத்தை வைத்து ரேங்க் போடும்போது நாம் 155வது இடத்துல இருக்கிறோம். பாகிஸ்தான் நமக்கு ஒரு இடம் மேல 184வது இடத்துல இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பட்ஜெட் அலோகேஷன்ல மாநிலங்களும்
மத்திய அரசு சேர்ந்து போதுமான அளவுக்கு செலவு செய்யவில்லை. மொத்த வருமானத்தை ஆங்கிலத்தில் ஜிடிபி என்று சொல்லுகிறோம். பொதுவாக ஒரு நல்ல நாடாக இருந்தால் 6% செலவழிக்க வேண்டும். டோட்டல் 6% of the GDP should be spent on education. நாம் எப்பொழுதும் 3% இருக்கிறோம். இந்த ஆண்டு கொஞ்சம் கீழே போய் 2.9% மாறிவிட்டோம். இதை மாற்றி எல்லோரும் சேர்ந்து கல்வியை கொடுத்தால் நாம் முன்னேறி போக முடியும். நம்மோடு ஒப்பிடக்கூடிய நாடு என்று பார்த்தால் சீன நாடு ஒன்றுதான் மக்கள் தொகையில ஒப்பிடக்கூடியது. அவர்கள் 140 கோடியை தாண்டி விட்டார்கள், நாமும் தாண்டி விட்டோம். அவர்கள் நம்மோடு தான் அவர்களும் வளர ஆரம்பித்தார். நாம் 1947 சுதந்திரம் வாங்கினோம். அவர்கள் 1949 தான் மாசத்தினுடைய ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது. அதுக்கு பிறகுதான் வளர்ச்சியாக ஆரம்பித்தது. 990 கணக்கை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1990 நமக்கு அவர்களுக்கு $50 வித்தியாசம் வந்து தன்னவர் வருமானத்தில். நாம் $50 அதிகம் சீனாவை விட. இப்பொழுது என்ன நிலைமை என்று பார்த்து இன்றைக்கு 2023 கணக்கில் நம்முடைய தனிநபர் வருமானம் $2,600. அவருடைய தனிநபர் வருமானம் $13,100. நாம் $50 அதிகமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் நம்மை விட $10,500 கூடிவிட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணம் கல்விக்கு அவர்கள் அதிகம் செலவழித்து அவருடைய GER 60 தாண்டி விட்டது. நாம் 27 இருக்கிறோம், அவர் 60 தாண்டி விட்டார். கல்வி கற்பவர்களுடைய உயர்கல்வி பெறுவடைய எண்ணிக்கை. ஆக கல்வி எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எப்படி இங்கே நம்முடைய மாணவர்கள் வேலைக்கு படித்துவிட்டு வேலைக்கு போய் மாற்றத்தை பெறுகிறார்களோ அதே போல உலகளவிலேயும் அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே என்னிடத்தில் டாக்டர் மீனாட்சி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மாணவன் அல்லது மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்கள் அப்பா அல்லது அம்மா என்ன சம்பாதிக்கிறார்கள், குடும்ப வருமானம், இப்பொழுது இவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை கொடுத்தார். இது 2-3 மட்டும், அதுவும் வெளிநாட்டில் இருந்தால் இன்னும் கூட வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அட்சயலிங்கம் என்ற மாணவர் இங்கே 2015 முடித்தார். அவருடைய அப்பாவுக்கு $12,500 சம்பளம் அரசாங்கத்தில் இருப்பவர். இப்போது இவர் ஐரோப்பாவில் போய் பேங்கில் பணியாற்றி மாத சம்பளம் $3,74,000 வாங்குகிறார். ராமநாதபுரத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த உச்சிநாதன் என்பவர், அவருடைய அப்பா தினக்கூலி $2,000-3,000 சம்பாதிக்கிறார். இன்றைக்கு அவர் USA வெளியே அமெரிக்காவில் இருக்கிற பேபால் கம்பெனியில் 8,33,000 மாதம் சம்பாதிக்கிறார். இன்னும் ஒருவரை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பட்டீஸ்வரன் என்ற இடத்தில் இருந்து, அவருடைய பெயர் ராஜ் பரத். அவன் அப்பா வந்து தனியார் இடத்துல வேலை பார்த்து கொண்டு $4,000 மாதம் சம்பாதிக்கிறார். இப்பொழுது இவர் அமேசானில் அமெரிக்காவில் இருந்து கொண்டு 5,83,000 சம்பாதிக்கிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஏழை குடும்பங்களை மாற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு இலவசங்கள் கொடுப்பதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இலவச கட்டி, இலவச சேலை, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவைகள் வந்து ஏழ்மையை மாற்றாது. அடிப்படையை மாற்றத்தை காண வேண்டுமானால் இலவச கல்வியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது இலவச கல்வி அரசு பள்ளியில படித்தால் மட்டும் இருக்கிறது, அதுவும் கல்லூரியில கிடையாது.
அரசு பள்ளிக்கு உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குற யாரும் அரசு பள்ளி பக்கமே போக மாட்டாங்க. அது பேர் தான் அரசு பள்ளி. அரசாங்க அதிகாரிகள் எங்கே தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கலையோ அதுக்கு அரசு பள்ளி இல்லை. அதுக்குள்ள நான் போக விரும்பல. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏழைகளுக்கு ஒரு வழியே இல்லை. இங்கே தான் படிக்க நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்பொழுது அரசு பள்ளிக்கு இப்போ கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது ஆசிரியர்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் மாணவர்களுக்காகவே வாழ்ந்த ஆசிரியர்கள். நான் இன்னும் என்னுடைய பழைய ஆசிரியர்கள் எல்லாம் மறப்பதில்லை. அது மட்டுமல்ல, நான் வாழ்க்கையில் சொல்வது, நமக்கு அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஆசிரியர்கள் தான் வாழ்க்கையில முக்கியமான. உயிரை கொடுப்பவர் பெற்றோர், உயர்வை கொடுப்பவர் ஆசிரியர். இப்போதும் அப்படிப்பட்ட ஆசிரியர் இருக்கிறார்கள். ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்னும் அவைகள் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. அதனால அரசு பள்ளிகள் இன்னும் தனியார் பள்ளிகளோடு போட்டி போடுகிற நிலைமைக்கு வரவில்லை. தனியார் பள்ளிக்கு அனுப்பினால் அரசாங்க உதவி எதுவும் கிடையாது. அரசாங்க தனியார் பள்ளிக்கு போனால் ஒரு ஆண்டொன்றுக்கு 30,000, 40,000, 50,000, 1,00,000 கூட செலவாகும். ஆகவே ஏழைகளால் அனுப்ப முடியவில்லை. அரசாங்கம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. உயர்கல்விக்கு அதே போல பெரிய அளவில் அரசு உதவி இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இந்த வேலூர் வளாகத்தில் 40,000 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். அதில் சுமார் 4,000 பேர் PhD ஆராய்ச்சி மாணவர்கள். மிச்சம் இருக்கிற 36,000 பேர் பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி படிப்பவர்கள். இதில் எத்தனை பேருக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறது, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது என்று நான் கணக்கு பார்த்தேன். ரெண்டும் சேர்ந்து பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி ஒரு 650 பேருக்கு கிடைக்கிறது. 36,000 மாணவர்களில் வெறும் 600 பேர் தான் பெறுகிறார்கள். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒன்றும் வருவதே இல்லை. ஆக இதெல்லாம் எப்பொழுது மாறப்போகிறது, மாற வேண்டும். அப்போதுதான் நாம் வளர்ந்த நாடாக மாற முடியும். அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இது மட்டுமல்ல, நாம் இன்னொரு திட்டத்தை இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையை நிறைவேற்றுகிறோம். அது இப்போது 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. யாரும் நம்முடைய மாவட்டத்தை முன்மாதிரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக உயர்கல்வியிலே இந்தியாவில் நாம் தான், தமிழ்நாடு தான் முதலிடம். ஆனால் இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். தெரிந்த வட மாவட்டங்கள், பழைய வடாக்காடு, தென்னாக்காடு, தருமபுரி போன்றவை கல்வியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாவட்டங்கள். இதை மாற்ற வேண்டும், ஒரு முன்மாதிரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டத்தை துவக்கி இந்த 10 ஆண்டு காலத்தில் 8,600 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கின்றோம். 10 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதி பணத்தை VITயில் இருப்பவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியராத ஊழியர்களும் ஆண்டொன்றுக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். நான் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு கொடுப்பாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஒரு நாள் சம்பளம். அது மாதிரி எல்லோரும் கொடுத்தால் என்ன ஆகும்? அரசாங்க தயவு இல்லாமலே எல்லாரையும் படிக்க வச்சு விடலாம். அரசாங்கம் இல்லாமல் செய்ய முடியாது, ஓரளவுக்கு உதவி செய்ய முடியும். இதை பாரதியார் கொஞ்சம் வசதியானவர்களை பார்த்து சொன்னார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அங்கு யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் பாரதியார் சொல்றார். நான் பார்க்கிறேன், பல பேர் ஊர் ஊரா போறாங்க, மாநிலமா போய் கோயிலுக்கு போய் பூஜை பண்றாங்க. நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அதை விட புண்ணியம் எதுன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஏழையை படிக்க வைப்பதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் பாரதியார்.
அதை நாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் மாநிலங்களில் ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலம் கல்வியில, ஆனாலும் அது போதாது. இந்த நான் சொன்னேன் GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவுடைய சராசரி 27%. நாம் தமிழ்நாடு 50% தாண்டி இருக்கிறோம். ஆனால் வளர்ந்த நாடுகள் எல்லாம் இங்கே கூட பின்தங்கிய பீகார்லாம் 15-16%, UP 23-24% தான் இருக்காங்க. ஆக வளர்ந்த நாடுகள் எல்லாம் 60லிருந்து 100 வரை இருக்கின்றன. அமெரிக்காவிலே அது 88%. நான் சொல்றது நம்முடைய மாவட்டம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும். நம்மால் முடியும். எங்க ஆசிரியர் மாதிரி எல்லாரும் செய்வதாக இருந்தால் என்ன நடக்கும்? தன்னால் இயன்றதை கொடுப்பவர்கள், அது போக கொடுக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறார். அது மாதிரி ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாடு செய்ய வேண்டும். இந்தியாவே வளர வேண்டும். 750 மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. இதில் அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் உயர்கல்விக்கு உதவி செய்கிற ஒரே மாவட்டம் வேலூர் மாவட்டம் தான். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் 3ஆ பிரிச்சுட்டாங்க. 3 சேர்த்து தான் பண்றோம். திருப்பத்தூர்லேருந்து அரக்கோணம் வரையும். இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தில் இன்றைக்கு மாணவர்கள் 4,30,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் எப்பொழுது செய்கிறது என்று தெரியாது. ஆனால் நாம் அதுவரை காத்திருக்க முடியாது. நம் குழந்தைகளை படிக்க வைப்போம், கல்வி அறிவை கொடுப்போம். அந்த கல்வி அறிவு வீட்டையும் உயர்த்தும், நாட்டையும் உயர்த்தும். அதை பற்றி இங்கே பேசுவதற்காகத்தான் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக உரையாற்றிய கலைப்புலி தானு ஒரு நம்மூர் சம்பந்தி, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்துள்ள